ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சந்தோஷமா இனியாவுக்கு ப்ரைஸ் கொடுக்குறாங்க. இனியா ரொம்பவே ஹாப்பியாக போயிட்டு ஜட்ஜ் கிட்ட என்னுடைய பேரண்ட்ஸை நான் ஸ்டேஜில் ஏற்றணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்கிறாங்க. உடனே போயிட்டு தாராளமாக கூட்டிகிட்டு வாமான்னு சொன்னதும் போயிட்டு நம்ம இனியா நேராக போயிட்டு கோபியையும் பாக்கியாவையும் கூட்டிகிட்டு வராங்க. இவங்க மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக என்னால் சக்ஸஸ் ஆகிக்க முடிஞ்சிருக்காது. அவங்க மோட்டிவேட் பண்ணுறதுனால தான் இது எல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாமே டிவியில் ராதிகாவுடைய அம்மா பார்த்துட்டு, பாத்தியா நீ பாக்கிய மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்த, கடைசியில் என்ன நடந்ததுன்னு பாத்தியா நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. உடனே பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. இனியா நினைச்சு ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. நம்ம இனியா ஒரு பக்கம், ராதிகா பயங்கர வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம் எதுவுமே தெரியலேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ராதிகா இருக்காங்க. உடனே ரொம்பவே சந்தோஷமாக அவங்க எல்லாருமே கீழே இறங்கி கிளம்பி வந்துடுறாங்க. அப்போ நம்ம பாக்கிய நேராக போயிட்டு மயுவுக்கு உனக்கு கிஃப்ட் கொடுக்குறேன், ஆனால் முதல்ல உன் அம்மா பர்மிஷன் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. உடனே பர்மிஷன் நம்மளுடைய ராதிகா சொன்னதும் உடனே ரொம்பவே சந்தோஷமாக போயிட்டு அந்த கிஃப்டை கொடுக்குறாங்க. இங்கே பாரு, நீ நினைச்சது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் சக்ஸஸாக நல்லபடியாக எல்லாமே நடக்கணும் நல்லா சொல்லு. பாக்கிய கிளம்பி போகிறாங்க. உடனே ராதிகா, மயு எவ்வளோ எதிர்பார்த்தா தெரியுமா, அவ்வளோ சந்தோஷமாக கோபி வரணும்னு சொல்லிட்டு அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்தா. மயுவோட பிறந்த நாள் இந்த அளவுக்கு மோசமான ஒரு பிறந்த நாளாக இருந்ததே கிடையாது. அது எல்லாம் நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு நல்லா சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நீங்களும் போனீங்க போலியன்றாங்க. அங்கே இனியாவோட அப்பாவா மட்டும்தான் அவர் வந்தார். அதே மாதிரி தான் எல்லாமே நடந்தது. இதை நீங்கள் நம்புறதும் நம்பாத போகிறதும் உங்களுடைய இஷ்டம் தான். ஆனால் எப்பவுமே அவர் என்னுடைய புருஷனா ஆக மாட்டாருன்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப ராதிகா அதை நினைச்சு ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.